டைமில் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு வெளியில் உட்காந்துருந்தேன். தரணி வந்தால் அவளோட பேசிட்டு ரொம்ப நேரம் வெளியில் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நிறைய பேர் ஹேர் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தீங்க. நம்ம சொட்ட தலைக்கு எப்படி பின்னாலும் ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே கேட்டிங்களே அப்படின்னு நேர் ஊசி எடுத்து ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கண்ணாடியை பார்த்தேன். சரி ஓகே, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம காலை சாப்பாடே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோமா, அதனால் மதியம் பசிக்கவே இல்லை. பட் ஈவினிங் டைம் வேகமாகவே பசிச்சிருச்சு. அதனால் ஒரு 6:30க்கே சாப்பிட்டாச்சு. சாப்பாடு இருந்தது, குழம்பு மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. செல்வா வரும்போது சுட சுட சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு. நேற்றை விட மீன் குழம்பு இன்றைக்கி வார லெவலில் இருந்ததுயா. நல்லா சாப்பிட்டுட்டு குட்டி குட்டி வால் இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போவுமே செல்வா தான் மிஷினை வாங்கி மொழியிலே வச்சிருக்கேடி அப்படின்னு புலம்பிட்டே இருப்பா. இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டு என்ன சிஸ்டர் மிஷின் வாங்கி கண்ணிலே காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு. சரி இன்றைக்கி ஒரு நைட்டு ஒன்று இருந்ததா சும்மா அடிச்சு பார்க்கலாமே அடிச்சு பார்த்தேன். தையல் கிளாஸ் கேட்டிருக்கேன் ஒரு இடத்துல. பட் நம்ம தான் வாமா மின்னல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஊருக்கு போகிறதும் வரதாமாவே இருக்கமே. எங்கத்த போகிறது, நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக போகலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே இவன் வாசுறுத்தி ஊருக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவான். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஆகாஷ் பிரியா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.